வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி பகீர் திருப்பம், அமெரிக்காவிற்கு சவால் விடும் ஈரான். ஏமனில் மீண்டும் வெடிக்கும் போர், கவுதிகள் அரசு படைகள் மோதலால் பதற்றம் உச்சம். பிராந்திய பாதுகாப்பு, ஈராக் பிரதமர், சவுதி உளவுத்துறை தலைவர் அவசர ஆலோசனை. உக்ரைனுக்கு எதிராக போரிட உக்ரைன் போர் கைதிகளை பயன்படுத்தி ரஷ்யா புதிய ஸ்பெட்னாஸ் படை உருவாக்கும். ஐக்கிய ராஜ்யத்தில் தீவிரமடையும் வெப்ப அலை 36°C வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. இத்தாலிய பயணிகளுக்கு ஸ்பெயின் திடீர் கெடுபிடி, எல்லை சோதனைகளால் ஐரோப்பாவில் வெடித்த மோதல். வளைகுடா பகுதியில் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது மற்றும் கப்பல் போக்குவரத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே இடைக்கால ஒப்பந்தத்தின் பொதுவான கட்டமைப்பு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் கட்டுப்பாடுகள் ஏற்படுவது அமெரிக்கா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. சவுதி அரேபியா முன்னெடுத்துள்ள புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் ஈரான் கடுமையாக விமர்சித்து உள்ளது. ஈரான் மற்றும் ஓமான் இடையிலான பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையும் வர்த்தக கப்பல்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள வழித்தடம் வழியாகவும், வெளியேறும் கப்பல்கள் ஓமானின் கட்டுப்பாட்டில் உள்ள வழித்தடம் வழியாகவும் செல்ல புதிய பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக ஏற்பாடு 60 நாட்களுக்கு மட்டுமே அமலில் இருக்கும் என்றும் அதற்குள் ஜலசந்தியை முழுமையாக திறப்பதற்கான நீண்டகால ஒப்பந்தம் மற்றும் அணுசக்தி ஒப்பந்தத்தின் இறுதி செயலர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அறிந்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு செலவுகளுக்காக ஆசியாவின் மலாக்கா நீரிணை போல வணிக கப்பல்களிடமிருந்து தன்னார்வ கட்டண வசூலை பெறுவதற்கு ஓமான் அதிகாரிகள் முன்மொழிந்துள்ளனர். ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் கசன் கஷ்கவி ஒப்பந்தத்தின் இறுதி வடிவம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் இது உயர்மட்ட முடிவெடுக்கும் குழுக்களின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் ஹார்முஸ் நீரிணையின் மீது ஈரானின் கட்டுப்பாட்டை முறைப்படுத்தும் என தெரிகின்றது. ஆனால் அமெரிக்கா இதற்கு ஒப்புக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டை பகிர்ந்து அமெரிக்க அதிகாரி ஒருவர், ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு சர்வதேச நீர்வழி பாதையாகும். எந்த ஒரு தரப்பும் இந்த வழித்தடங்களையோ பயணங்களையோ கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு ஒப்புதலும் அனுமதியும் சுங்க கட்டணங்களும் இந்த வணிக கப்பல்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் கொள்கை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி அடைந்ததாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கூற்றை ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் முற்றிலுமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், போரின் கொள்கை பொருட்களை உரிமை கோருவதற்கு முன் ஒருவர் போரில் வெற்றி பெற வேண்டும். இரு இக்கட்டான நிலையில் சிக்கிக்கொண்டு நோக்கங்களை அடைய தவறி ஆயுதங்களை இழந்து நிற்பது வெற்றியல்ல. ட்ரம்பின் வெற்றி என்பது காகித கோப்பையை தவிர வேறு ஒன்றுமில்லை என பதிலடி கொடுத்துள்ளார். மற்றொரு புறம் மெக்காவில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய 3 சுன்னி பெரும்பான்மை நாடுகள் இணைந்து மெக்கா கூட்டு தடுப்பு ஒப்பந்தம் என்று முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. நேட்டோவின் 5வது பிரிவை போன்று இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் 3 நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும். இந்த ஒப்பந்தத்தை ஈரான் கடுமையாக விமர்சித்து உள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரெசாய், அமெரிக்காவை சார்ந்திருந்தது சவுதிக்கு எந்த பாதுகாப்பையும் தரவில்லை. அதேபோல இந்த காகித ஒப்பந்தமும் தங்களுக்கு பாதுகாப்பையும் வழங்காது. வெளிநாடுகளிடம் கெஞ்சுவதை விட்டுவிட்டு ரியாத் தனது கொள்கைகளை சரி செய்ய வேண்டும் என்று சாடியுள்ளார். இருப்பினும் இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும் ராணுவ அச்சையோ அல்லது மதவாத கூட்டணியை உருவாக்கும் நோக்கம் இதில் இல்லை என்றும் சவுதி அரேபியாவின் பொது ராஜதந்திரத்திற்கான துணை அமைச்சர் ராஜித் கிரிம்லி தெளிவுபடுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் ராணுவ மோதல்களும் புதிய கூட்டணிகளும் உருவாக்கி வரும் இந்த சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தி ஒப்பந்தம் குறித்து இறுதி அறிவிப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏமனில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் மாரிஃப் மற்றும் கத்ரமாஃப் பகுதிகளில் கவுதி போராளிகள் நடத்திய தொடர் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. 2022ஆம் ஆண்டு எட்டப்பட்டு போர் நிறுத்தத்திற்கு பிறகு நாடு தற்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மோதலை சந்திக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐநாவின் தூதர் எச்சரித்துள்ளார். மாரிப் நகரில் உள்ள இடம்பெயர்ந்தோர் முகாம் ஒன்றின் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பெண்கள், குழந்தைகள்
குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 14 பேர் பலத்த காயமடைந்ததாக ஏமனின் மனித உரிமைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் சவுதி ஆதரவை பெற்ற படையினரின் ராணுவ நிலைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் உபகரணங்களை இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தியதாக கவுதி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சரி தெரிவித்துள்ளார். மாரிஃப் நகருக்கு மேலே பறந்து பல கவுதி ரோன்களை ஏமன் ராணுவம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளது. மெக்கா கடற்கரைக்கு அப்பால் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்டு அதிவேகமாக வந்து கவுதிகளின் படகு ஒன்றை ஏமன் கடற்படை ரோந்து படையினர் மோதி செயலுக்கு செய்தனர். இதன் மூலம் செங்கடலில் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்படவிருந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் முறியடிக்கப்பட்டது. தெற்கு சவுதி நகரமான நஜ்ரானை குறிவைத்து கவுதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு பெண் மற்றும் 4 வயது குழந்தை உட்பட 11 பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களில் அப்பட்டமான மீறல் என சவுதி தலைமையிலான கூட்டணி படைகளின் செய்தி தொடர்பாளர் துருக்கியல் மாலிகி குற்றம் சாட்டியுள்ளார். ஜெர்மனுக்கான ஐநா சிறப்பு தூதர் ஹான்ஸ் குரூட்பெர்க் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கை, ஏப்ரல் 2022 போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஏமன் என்று முன்னெப்போதையும் விட மீண்டும் ஒரு பேரழிவு தரும் அபாயத்தை எதிர்கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரும் உடனடியாக ராணுவ பதிலடிகளை நிறுத்தி ஐநா வழிகாட்டுதலின் கீழ் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் இப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைக்க ராஜதந்திர ரீதியிலான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் ராணுவ பதற்றத்திற்கு மத்தியில் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. ஈராக் பிரதமர் அலி அல் ஜைதி மற்றும் சவுதி பொது உளவுத்துறை தலைவர் காலித் அல் குமைதான் ஆகியோர் நேற்று பக்தாத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது ஈராக்கின் இறையாண்மையை பாதுகாப்பதில் தங்கள் அரசு உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஜைதி தெரிவித்தார். வேறு எந்த ஒரு நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கோ அல்லது அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கோ ஈராக் நிலப்பரப்பு ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் பிராந்திய மோதல்கள் மேலும் தீவிரமடைவதை தடுப்பதில் பாக்தாத்துடன் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் வழிகாட்டுதலின் கீழ் வடக்கிலிருந்து ஈராக்கிய போராளி குழுக்கள், தெற்கிலிருந்து ஏமனின் கவுதி அமைப்பினரும் ஒருங்கிணைந்து சவுதி மீது உடனடியாக தாக்குதல் நடத்தலாம் என்று மூத்த சவுதி அதிகாரியொருவர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த உயர்நிலை சந்திப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரில் களமிறங்குவதற்காக 5 ஒழுங்கற்ற போர் பிரிவுகளை ஒன்றிணைத்து முதல் உக்ரைனிய தன்னார்வ ஸ்பெட்ஸ்னாஸ் படைப்பிரிவு என்ற புதிய அமைப்பை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உருவாக்கியுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்டு போர் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாக்சிம் கிரிவோனோஸ், அலெக்சி பெரெட்ஸ் பாட்டாலியன்ஸ்கள் மற்றும் அலெக்சாண்டர் மாட்ரோசோவ், மார்டின் புஷ்கர், ஸ்லோபோட்ஸ்காய் ஆகிய பிரிவுகளை ஒன்றிணைத்து இந்த புதிய படை பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய போர் கைதிகள் மற்றும் ரஷ்ய படைகளுக்கு தாவிய வீரர்களை கொண்டே இந்த அலகுகள் ஆழ்பலத்தை பெறுகின்றன. தன்னார்வ படை என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருந்தாலும் இதில் சிறை பிடிக்கப்பட்ட உக்ரைனிய படையினரே முதன்மையாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் போர்க்கைதிகளை கொண்டு சிறிய அளவிலான பாட்டாளியன்களை ரஷ்யா உருவாக்கிய நிலையில் தற்போது அதை ஒருங்கிணைக்கப்பட்டது ஒரே படை பிரிவாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது. போர்க்கைதிகளை ராணுவ நடவடிக்கைகளில் பங்கேற்க கட்டாயப்படுத்துவதும் நேரடி போர்க்களத்தில் ஈடுபடுத்தப்படுவதும் சர்வதேச ஜெனீவா உடன்படிக்கையின்படி முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். உக்ரைனிய போர்க்கைதிகள் மீது நடத்தப்படும் இந்த துஷ்பிரயோகங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்கும் வகையில் சம்பந்தப்பட்ட ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிராக கீவ் நிர்வாகம் தடைகளை விதித்து சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தில் அடுத்த வாரம் கடுமையான கோடை வெப்பம் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு நிறுவனமான மெட் ஆபீஸ் எச்சரித்துள்ளது. குறிப்பாக தென்கிழக்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை 36°C வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு நகரம் உயர் அழுத்த பகுதியால் வடக்கு நோக்கி பாயும் வெப்பக்காற்று பரவலான வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழலை உருவாக்கும் என துணை தலைமை வானிலை முன்னறிவிப்பாளர் மைக் சில்வர்ஸ்டோன் தெரிவித்துள்ளார். வார இறுதி தெற்கு இங்கிலாந்தில் வெள்ளிக்கிழமை 27°C இருந்த நிலையில் சனிக்கிழமை 30°C வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை 30°C தாண்டியும் உயரும். திங்களன்று சற்று குறைந்தாலும் புதன்கிழமை பரவலாக 34°C வரையிலும், வியாழக்கிழமை கிழக்கு ஆங்கிலம் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் அதிகபட்சமாக 36°C வரையிலும் வெப்பநிலை உச்சத்தை எட்டும். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் பெரும்பாலான பகுதிகள் அதிகாரப்பூர்வ வெப்பநிலை அலை அளவுகோல் எட்டும். ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு ஐர்லாந்திலும் வெப்பம் அதிகரிக்கும். அதே வேளையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இரவு நேரங்களிலும் ஈரப்பதன் உயர்ந்து அசௌகரியமான சூழல் நிலவும் என்பதால் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு UK சுகாதார பாதுகாப்பு முகமை மஞ்சள் நிற வெப்ப சுகாதார எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
ஸ்பெயினின் வட ஆபிரிக்க பகுதியான சவுட்டாவில் சமீபத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்வு நெருக்கடியை தொடர்ந்து இத்தாலியிலிருந்து வரும் பயணிகளிடம் சனிக்கிழமை முதல் திடீர் அடையாள சோதனைகளை தொடங்கப் போவதாக ஸ்பெயின் அரசு தெரிவித்துள்ளது. விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் நள்ளிரவு முதல் தொடங்கும் இச்சோதனை வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று RTVE ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக தற்காலிக எல்லை கட்டுப்பாடுகளை நீக்குமாறு இத்தாலிக்கு ஸ்பெயின் விதித்த ஞாயிற்றுக்கிழமை காலக்கெடுவை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தலைமையில் அரசு நிராகரித்தது. இந்த எல்லை கட்டுப்பாடுகள் ஆகஸ்ட் 15 வரை தொடரும் என்று இத்தாலி அறிவித்ததை தொடர்ந்து பதிலடியாக ஸ்பெயினும் இத்தாலிய பயணிகளுக்கு சோதனைகளை கட்டாயமாக்கியுள்ளது. கடந்த வாரம் சவுட்டாவிற்குள் சுமார் 72,000 புலம்பெயர்ந்தோர் நுழைந்ததை அடுத்து ஸ்பெயினின் சமீபத்தில் மேற்கொண்ட குடியேற்ற கொள்கை மாற்றங்களை சுட்டிக்காட்டி இத்தாலி எல்லைகளை மூடியது. இருப்பினும் இதில் 70,000 பேர் மொரோக்கோவிற்கே திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் பிரதான ஐரோப்பிய மண்டலத்திற்கு இதனால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று மாட்ரிட் தெரிவித்துள்ளது. இத்தாலியின் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என்றும் ஸ்பானியர்களின் கண்ணியம் மற்றும் ஐரோப்பிய ஒற்றுமை மீதான தாக்குதல் என்றும் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவேல் அல்பெரஸ் கடுமையாக விவரித்துள்ளார். மேலும் ஸ்பெயினை விட இத்தாலியிலேயே 2 மடங்கு சட்டவிரோத குடியேற்றங்கள் நடப்பதாக ஸ்பெயின் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.